வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் சீமை கிரியேஷன் சேனல். தமிழக அரசியலில் இன்று மிகப்பெரிய பரபரப்பு நிலவி வருகிறது. முதல்வர் ஜோசப் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழக அரசு இன்று சட்டசபையில் தனது பெரும்பான்மையை நிரூபிக்க இருக்கிறது. ஆம் நண்பர்களே, 17வது தமிழக சட்டசபை தேர்தலுக்குப் பிறகு தமிழக அரசியல் முழுவதும் புதிய திருப்பத்தை சந்தித்துள்ளது. இந்த தேர்தலில் எந்த கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்கவில்லை. ஆனால் திமுகவை விட அதிக இடங்களை கைப்பற்றிய தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க முனைந்தது. இதையடுத்து கட்சித் தலைவர் ஜோசப் விஜய் கவர்னரை நேரில் சந்தித்து ஆட்சி அமைக்க அழைப்பு கோரினார். மேலும் குறிப்பிட்ட காலத்திற்குள் பெரும்பான்மையை நிரூபிப்போம் என்றும் உறுதியளித்தார். அதன்படி கடந்த 10ஆம் தேதி தமிழகத்தின் முதலமைச்சராக ஜோசப் விஜய் பதவியேற்றார். அவருடன் 9 அமைச்சர்களும் பதவியேற்றனர். ஆனால் தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தின் பலம் 108லிருந்து 106ஆக குறைந்துள்ளது. திருச்சி கிழக்கு தொகுதி எம்எல்ஏ பதவியை விஜய் ராஜினாமா செய்திருப்பதும், திருப்பத்தூர் தொகுதியில் வெற்றி தொடர்பான வழக்கு இன்னும் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதும் இந்த மாற்றத்திற்கு காரணமாக கூறப்படுகிறது. ஆனால் அரசியல் கணக்குகள் இன்னும் தவக அரசுக்கு சாதகமாகவே இருக்கின்றன. காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் உள்ளிட்ட கட்சிகள் தவகக்கு ஆதரவு அளித்துள்ளன. இதனால் சட்டசபையில் தவக கூட்டணியின் பலம் தற்போது 119ஆக உயர்ந்துள்ளது. பெரும்பான்மைக்கு தேவையானது 118 மட்டுமே என்பதால் விஜய் அரசு வெற்றி பெறும் வாய்ப்பு அதிகம் என அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றன. மேலும் அதிமுக உறுப்பினர்கள் சிலரும் தவக அரசுக்கு ஆதரவு தரலாம் என்ற தகவல்கள் வெளியாகி தமிழக அரசியலில் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இன்று காலை 9:30 மணிக்கு நடைபெறும் இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு தமிழக அரசியலின் மிகப்பெரிய அக்னி பரீட்சையாக பார்க்கப்படுகிறது. வாக்கெடுப்பு நடைபெறும்போது சட்டசபையின் அனைத்து கதவுகளும் மூடப்படும். பின்னர் பிரிவு வாரியாக உறுப்பினர்கள் வாக்களிக்க உள்ளனர். அப்படியானால் முதல்வர் ஜோசப் விஜய் இந்த அக்னி பரீட்சையில் வெற்றி பெறுவாரா? தமிழக வெற்றிக் கழக அரசு தனது ஆட்சியை உறுதிப்படுத்துமா? அல்லது தமிழக அரசியலில் இன்னும் பெரிய மாற்றம் உருவாகுமா? நண்பர்களே, இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு என்பது சாதாரண அரசியல் நிகழ்வு அல்ல. இது தமிழக அரசியலின் அடுத்த 5 ஆண்டுகளை தீர்மானிக்கக்கூடிய மிக முக்கியமான தருணம். ஒரு நடிகராக இருந்து அரசியல் தலைவராக உயர்ந்துள்ள ஜோசப் விஜய்க்கு இன்று நடைபெறும் இந்த வாக்கெடுப்பு மிகப்பெரிய அரசியல் சவாலாக பார்க்கப்படுகிறது. மக்களின் எதிர்பார்ப்பு, அரசியல் கட்சிகளின் கணக்கு போர், சட்டசபையின் பரபரப்பு எல்லாம் இன்று உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது. இந்த அக்னி பரீட்சையில் விஜய் வெற்றி பெற்றால் தமிழக அரசியலில் புதிய சக்தியாக தவக உருவெடுத்துவிட்டது என்ற பெரிய செய்தி உறுதியாகும். அதே நேரத்தில் ஏதேனும் திடீர் மாற்றங்கள் ஏற்பட்டால் தமிழக அரசியலில் மீண்டும் கூட்டணி கணக்குகள் மாறக்கூடும். ஆகவே நண்பர்களே, இன்றைய சட்டசபை கூட்டம் மீது தமிழக மக்கள் மட்டுமல்ல, இந்திய அரசியல் உலகமே கவனம் செலுத்தி வருகிறது. இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பின் இறுதி முடிவு என்னவாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? விஜய் அரசு வெற்றி பெறுமா? அல்லது அரசியலில் புதிய திருப்பம் வருமா? உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்டில் பதிவு செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற சூடான அரசியல் அப்டேட்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் ஐகானை அழுத்த மறக்காதீர்கள். நன்றி நண்பர்களே. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.